வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எம்என்னோட டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து எம்என் இப்போதைக்கு முடியறதே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. டு எவ்ரி ஒன் அஷ்யூமிங் தட் எம்என் இஸ் கெட்டிங் ஓவர், திஸ் காலேஜ் இஸ் ஃபார் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ காயப்பட்ட மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுறாங்கன்னு நீங்களும் போய் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா, இந்தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட்னு. எந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இது போட்டவங்க வந்து இந்த அப்டேட்டை கொடுத்தது வந்து நம்மளுடைய விஜய் டெலிவிஷனோட சீனியர் ப்ரொடியூசர் இவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களோட ஸ்டோரியில் தான் வந்து எம்என் முடியுதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் அப்டேட்னு. எந்த அப்டேட் அப்படின்னா, எடிட்டர் அவர்கள் போஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி சீரியலில் வந்து விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபோன் உரையாடல், அதை தான் #MN 90s அப்படின்னு போட்டு அந்த ஃபோன் மெமரிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே சொல்லணுன்னா இப்போ வரைக்கும் இருக்குது தான். பட் ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிற டைமு, நான் சென்னையில் ஜாபில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஏன்னாப்பா நைட்டெல்லாம் என்னங்க எவ்வளோ நேரங்க பேசுவீங்க அப்படின்னா, டெய்லியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சுல, அப்போ நானுமே கொஞ்சம் பேசினேன் தான். அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபோன் உரையாடல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோன் உரையாடலை அப்படியே ஒரு நினைவுபடுத்துகிற மாதிரி இவங்க இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் காவேரி வந்து ஒரு பிரேக் பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க விஜய்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம இந்த ஃபோன் உரையாடல் இதெல்லாம் பார்த்தோன்னே பெருசாக இது பண்ணால் இப்படி தான் இந்த நிலைமை தான் இருக்குது, இவ்வளோதானா அப்படிங்கிறத காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனது, அவங்க மனைவி இறந்தது, இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கோம். அதுக்கான ஒரு உரையாடலை தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் காவேரி மூவ் பண்ணல. அது சந்தோஷப்படணும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இது அஃபிஷியலாக அவங்களே வந்து இப்போலாம் சீரியல் முடியலைங்க, போங்க போய் சீனெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஒன்று ஒன்றா அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு அப்டேட்டாக டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து இனிமேல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த உரையாடல் சொல்லணுன்னா இந்த 90s உரையாடல் அப்படிங்கும்போது இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் நிறைய ஃபோன் இப்போலாம் வீடியோ கால் அது மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபோனில் பேசுகிறதுங்கிறது ஸ்பெஷல். அதுலேயும் எங்கள் ஊர் சைடில் அந்த கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்களே கல்யாணம், எல்லா ஊர்லேயும் அப்படி தான். நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி தான். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே ஒரு சில மெமரிஸ் தான் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.